ஓகே வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்க நம்மளுடைய தமிழ் ஆடினால் சேனல் ஓகேவா. அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராபிபேயில் என்னென்ன விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸோ அதை எப்படி நம்ம பயன்படுத்துறது, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன நம்ம பயன்படுத்துகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாக பார்க்கலாம். நான் ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஜஸ்ட்டு நீங்கள் ராபிபேயில் ஒரு ரீட்டெயிலராகவோ டிஸ்ட்ரிபியூட்டராகவோ ஜாயின் பண்ணலாம். ரீட்டெயிலர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் அப்டேட் பண்ணி கொடுங்க. நாங்கள் இங்கே டீமோட ரெடியாக இருக்கோம். அண்ட் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃப்ரீ ஐடி கிடைக்கிறதுனால உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஓகேவா. ஸோ இப்போ ராபிபே ஆப்பில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் ராபிபே ஆப் நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன் வரும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய இன்னும் முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கரெக்டான டாக்குமெண்ட் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது 10 நிமிஷத்தில் உங்களுக்கு 10 நிமிஷத்துக்குள்ளாரவே உங்களுக்கு வந்து ஐடி கிடச்சிரும் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு ஓகேவா. ஸோ நீங்கள் உடனே உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரிக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃபஸ்ட் எடுத்தோடனே. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய வாலெட் லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வாலெட் எப்படி நீங்கள் ரொம்ப சிம்பிளாக லோட் பண்ணுறது அப்படிங்கிறக்கான வீடியோமே ஆல்ரெடி நம்ம சேனல் மூலமாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வாலெட் லோட் பண்ணுற மெத்தட் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கூடவே ராபிபேக்கான ப்ளேலிஸ்ட்டுமே நாங்கள் வச்சுருக்கோம். அந்த ப்ளேலிஸ்ட் மூலமாக ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்குறதுக்கான எல்லா வீடியோஸ் இருக்குது. ஸோ அதுவுமே உங்களுக்கு கண்டிப்பாக பெட்டராக இருக்கும் ஓகேவா. ஸோ அப்புறம் கிரெடிட் டு நெட்வொர்க் ஆப்ஷன் இருக்குல்ல, இது மூலமாக பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கான ஆப்ஷனாக ஆட் ஆகும். ஸோ இது எல்லாருக்குமே காமனாக வச்சுருக்காங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை நீங்கள் உங்கள் வாலெட்டில் இருக்க பணத்தை உங்களுடைய நெட்வொர்க்கு எந்த ஒரு ரீட்டில் இருக்கணும் எப்போ வேணால் நீங்கள் அதை சென்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன் இருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்புனே சொல்லலாம் ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஷாதி டு ஷாதி இன்டர்நெட் நெட்வொர்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுவுமே பார்த்திங்கன்னா சேம் அந்த கிரெடிட் டு நெட்வொர்க் தான். அப்புறம் ஏஜென்ட் லெட்ஜர் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஏஜென்ட் லெட்ஜர் அப்படிங்கிறது அண்ட் டேரெக்டாக நீங்கள் இதில் நடக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஏடிஎம் ரிஜிஸ்ட்ரேஷன், எம்பிஓஎஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கோவின் சொல்லிட்டு கோவின் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே வந்து லோடிங், யூசேஜ், லைன் அமௌண்ட்டு, மை கமிஷன், அவைலபிள் பேலன்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாலெட் பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்க்குறதுக்காக ஓகேவா. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 3-4 விதமான செக்டாராக பிரிச்சுருக்காங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு செக்டார் என்ன பிரிச்சுருக்காங்க அப்படின்னா மணி ட்ரான்ஸ்ஃபர். மணி ட்ரான்ஸ்ஃபரில் என்னென்ன மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னா, ராபிபே வாலெட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னால் வாலெட்டில் இருக்கக்கூடிய ஃபண்டை நம்ம மூவ் பண்ணி அடுத்தவங்க ஒரு ஏஜென்ட்டோட வாலெட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஓகேவா. இது ஒரு நல்ல ஆப்ஷன். மற்ற நெட்வொர்க்கில் இல்லாத மாதிரியான ஒரு பெட்டரான ஆப்ஷன் ஓகேவா. உங்கள் வாலெட்டில் இருக்க பணத்தை உங்களோட ஏஜென்ட்ஸ்க்கு நீங்கள் ஈஸியாக அதை மூவ் பண்ணிக்கலாம் ஓகேவா. அதே போல் பிசி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது தான் மணி ட்ரான்ஸ்ஃபருக்கான ஆப்ஷன். நீங்கள் கஸ்டமர் ஒருத்தர் வராரு, கடைக்கு வராரு, மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறாருன்னா அவரோட சொல்கிற பெனிஃபிஷரி அக்கௌண்ட்டுக்கு மணி லோட் பண்ணி வரதுக்காக இந்த பிசி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்தோ நேபாள் இந்தியாவிலேருந்து நேபாளுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ்லாம் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கேஷ் அவுட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேஷ் அவுட்னா பணம் எடுக்கிறது. என்னென்ன விதமான பணம் எடுக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏஇபிஎஸ் 1, ஏஇபிஎஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஏஇபிஎஸ் அண்ட் ஏஇபிஎஸ் 2 ஆப்ஷன் மூலம் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வெவ்வேறு சர்வர் ஓகேவா. வெவ்வேறு பேங்க்கோட சர்வர் அப்படிங்கிறனால அந்த பேங்க் சர்வரில் நீங்கள் 2 பேங்க்லையுமே அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஏஇபிஎஸ் 2 யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கம்பல்சரி கேஒய்சி பண்ணி ஆகணும் ஆர்பிஐயோட ஓகேவா. அதுக்கப்புறம் எம்ஏடிஎம் யூஸ் பண்ணி நீங்கள் மணி வித்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எம்பிஓஎஸாகவும் அந்த டிவைஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கிடைக்கக்கூடிய டிவைஸை இந்த டிவைஸ் வேணும் தேவைப்படுது, ராபிபேயோட மினி ஏடிஎம் தேவைப்படுதுன்னா நீங்கள் டேரெக்டாக எங்களை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவை ஹெல்ப் சப்போர்ட் அப்டேட் பண்ணி கொடுப்போம். அதுவுமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்பிஎல் இகேஒய்சி ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேவா. அதுக்கப்புறம் ரீசார்ஜ் அண்ட் பில் பேமெண்ட் ஒரு செக்டார் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிடிஎச் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரீசார்ஜ் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுறதுக்கானது அண்ட் டேக்ஸ் பேமெண்ட் செக் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பில் பேமெண்ட்டில் 2 விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம் ஒன்று இருக்குது, நார்மல் பில் பேமெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம்குள்ளே வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது, கேஸ் பில் பே பண்ணுறது இருக்குது, எல்பிஜி கேஸ் அது புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது, வாட்டர் பில் பே பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, ப்ராட்பேண்ட் ஆப்ஷன் பே பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, ஃபாஸ்டேக் பே பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, முனிசிபல் சர்வீசஸ் பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது, அப்புறம் லோன் ரீபேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, கேபிள் டிவிக்கான பேமெண்ட் பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு சர்வீசஸ் பேமெண்ட் பண்ணிக்கலாம், லேண்ட்லைன் போஸ்ட்பெய்டுக்கான பில்லையும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் ஓகேவா. இதில் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ்னால் பார்த்தீங்கன்னா இந்த ஹாட்ஸ்டார் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம்ல, அது மாதிரி சில நெட்வொர்க் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் பே பண்ணி கொடுக்குறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது ஓகே. எந்த ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் மூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற குறிப்பிட்ட விஷயம். அப்புறம் கிரெடிட் கார்ட்லேயும் சில குறிப்பிட்ட கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க, உங்களை கிரெடிட் கார்டு பேமெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மற்ற எல்லா பில் பேமெண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான விஷயம்னு சொல்லலாம் ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்தீங்கன்னா கேஷ் கலெக்ஷன் தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கேஷ் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கம்பெனிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த கம்பெனிஸில் வந்து உங்களுக்கு டேரெக்ட் டைப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கேஷ் கலெக்ஷன் பிஸ்னஸை. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பெண்டிங் அண்ட் ரீஃபண்ட் அந்த மாதிரி கேசஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா
அதோட ரீஃபண்ட் செக் பண்ணுறக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெமிடாக்ஸ், ஃபாரெக்ஸ் லீடு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நான் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் புது புது விஷயங்கள் அப்டேட் ஆகிருக்கு. அண்ட் நீங்கள் செல்ஃபாக ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் இதில் லாகின் பண்ணலாம். நீங்கள் செல்ஃபாக ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் செல்ஃபாகவே ரிஜிஸ்டர் பண்ணலாம். அண்ட் கூடவே இன்னும் நிறைய அப்டேட்லாம் இருக்குது. நான் ஃபியூச்சரில் ஒன்று அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி பார்த்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் இருக்க விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கிளியராக. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு. அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் இது போல் நம்ம பிஸ்னஸ் நிறைய வீடியோஸ் நாங்கள் டெய்லி கொடுத்துருப்போம். நம்ம பிஸ்னஸோட நாங்கள் கூட உறுதுணையாக இருப்போம்.